ஹாய் யூவர்ஸ், இந்த வீடியோவில் கிரிக்கெட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கிலாந்துக்கு எதிரான விளையாடின டெஸ்ட் போட்டிலே இந்தியா படுதோல்வி அடைஞ்சாங்க. இதுக்கு மோசமான ஃபீல்டிங் மட்டும்தாங்க முக்கிய காரணமாக இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஆடின சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கிட்ட விளையாடினாங்க. நியூசிலாந்து கிட்ட 3-0 சீரியஸை தோற்றாங்க. இத்தனைக்கும் இந்தியாவுக்குள்ளேயே விளையாடின போட்டியிலேயே 3-0 தோற்றுருக்காங்க. இதுக்கு மோசமான பேட்டிங் தாங்க மிக முக்கிய காரணம். அதே போல் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான விளையாடின ஆட்டத்துலேயும் பேட்டிங் ரொம்ப மோசமாக விளையாடிருந்தாங்க. இத்தனைக்கும் ஜாம்பவான்களான ரோஹித் சர்மா, கோலி 2 பேருமே இருந்தாலும் நம்ம தோல்வி அடைஞ்சதால் நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு நம்ம தகுதி பெறாமையே போயிட்டோம். கடைசியில் அது ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் விளையாண்டதில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணி முதல் முறையாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை கைப்பற்றினாங்க. அதெல்லாம் விடுங்க. ஆனால் இப்போ நடத்த இங்கிலாந்து டெஸ்ட் போட்டிலையும் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். இதுக்கு முக்கிய காரணம் மோசமான ஃபீல்டிங் தாங்க. பேட்டிங் நல்லா விளையாடிட்டாங்க. பேட்டிங் அற்புதமாக ஆடினாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 பேர் செஞ்சுரி, அதேமாரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் 2 பேர் செஞ்சுரி அடித்தாங்க. அதில் கில்லு, ரிஷப் பண்ட், ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அருமையாக விளையாடி செஞ்சுரி அடித்தாங்க. அதேமாரி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டு நம்ம கேஎல் ராகுல் அற்புதமாக விளையாடி செஞ்சுரி அடித்து நல்ல ஸ்கோருக்கு வித்துட்டாங்க. ஆனாலும் நம்மளால் ஜெயிக்க முடியல. இது நல்ல பேட்டிங் பிச்சு தான், இருந்தாலும் நம்ம வின் பண்ணியிருக்கணும். இதுக்கு காரணம் மோசமான ஃபீல்டிங் தாங்க சொல்லணும். ஜெய்ஸ்வாலே முக்கியமான நேரத்தில் 2 கேட்சை விட்டார். மொத்தம் பும்ரா போலிங்கில் 4 கேட்சை என்னவோ மிஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஃபீல்டிங்காக இருந்தது. அந்த கேட்ச்லாம் எடுத்திருந்தால் கண்டிப்பாக இங்கிலாந்து நம்ம ஸ்கோர் கிட்டேயே வந்திருக்க மாட்டாங்க. ஒரு 300, 350க்குள்ளேயே சுற்றி இருந்தாலும் நம்மளுக்கு 100 ரன்ஸ் 100 ரன்னுக்கு மேலே லீடு கிடச்சிருக்கும். இது மிகப்பெரிய தவறாக போச்சுங்க. ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக இருந்தது. ஃபீல்டிங் கோச் கண்டிப்பாக இதை சரி பண்ணுங்கள். இதேமாரி எல்லா டெஸ்ட் போட்டியிலும் விளையாடினாங்கன்னா எல்லா மேட்சையும் கண்டிப்பாக தோற்கிறது உறுதி தாங்க. இதை கண்டிப்பாக சரி பண்ணியே ஆகணும். அதே போல் பார்த்தீங்கன்னா கருண் நாயரும் ஷர்துல் தாக்கூரும் எதுக்கு தான் விளையாடுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அவங்க டீமில் இருக்கிறதே வேஸ்ட்டுங்க. ஏன்னா நல்ல ஆல்ரவுண்டர் பிளேயரு வெளியே உட்கார வச்சுருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் போலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் ஆடுவார். அவரை வெளியே உட்காத்தி வச்சுருக்காங்க. அதேமாரி குல்தீப் யாதவ் நல்ல போலர், அவரையும் வெளியே உட்கார்ந்து வச்சுருக்காங்க. கருண் நாயர், ஷர்துல் தாக்கூருக்கு பதில் வாஷிங்டன் சுந்தரும் குல்தீப் யாதவும் கண்டிப்பாக விளையாட வைக்கலாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. எதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர், ருத்துராஜ் கெய்க்வாடு, சாம்சங்லாம் வெளியே இருக்காங்கன்னு தெரில. அவங்கள டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல பிளேயரு, அவர் கண்டிப்பாக விளையாட வைக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா கேப்டன்சிலையும் கொஞ்சம் லேசியாக இருக்க மாரி இருக்குது. ஏன்னா சீனியர் பிளேயர் இல்லாத கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் லேசியாக இருக்காங்க. அது கொஞ்சம் டீம் மேனேஜ்மெண்ட்டு என்னன்னு பார்த்து அது கொஞ்சம் சரி பண்ணுங்க. இது வரைக்கும் நான் சொன்ன தகவலெல்லாம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.